ஜாபர் சீட் வழக்கில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டு மனையை முறைகேடாக பெற்றதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாபர் சேட் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கை கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதே புகார் தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே ஜாபர் ஷேட் மீது அமலாக்கத்துறை கடந்த 2020ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கை ரத்து செய்யக்கூறிதான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் ஆகியோருடைய அமர்வு வழக்கை ரத்து செய்வதாக அந்த நீதிமன்ற அறையிலே தெரிவித்தார்கள். அதாவது ஓபன் கோர்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அறையில் உத்தரவு பிறப்பித்தார்கள். பின்னர் திடீரென சில வழக்குகள் வேண்டும் என வழக்கை மீண்டும் பட்டியலிட்டிருந்தார்கள். இந்த வழக்கு தான் மீண்டும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்வு விசாரணைக்கு வந்த போது ஜாபர் ஷேட் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் டி மோகன் இறுதி உத்தரவு பிறப்பித்த பின்பு இந்த வழக்கில் மீண்டும் விசாரிக்க முடியாது, உத்தரவு நகல்ல கையெழுத்து போட்டாலும் போடாவிட்டாலும் மீண்டும் விசாரிக்க முடியாது என்று வாதிட்டார். அப்படி விசாரிக்க வேண்டும் என்றால், அதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பிறப்பித்த பின்பு விசாரிக்க வேண்டும் என்றால் இரு தரப்பிற்கும் மீண்டும் விசாரிப்பதாக கூறி நோட்டீஸ் கொடுத்த பின்பு விசாரிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்ல, இந்த உத்தரவு பிறப்பித்ததை மனுதாரர்கள் உட்பட அனைவருமே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வழக்கை ரத்து செய்வதாக அறிவித்த பின்பு மீண்டும் விசாரிப்பதனால் வழக்கு தொடர்ந்தவருடைய நிலை என்ன, நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை என்னவாகும் என்ற வாதத்தையும் அவர் முன்வைத்தார். மேலும் இந்த வழக்கை இதே அமர்வு எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்வு விசாரிக்கக்கூடாது என்று பொறுப்பு தலைமை நீதிபதியோட மனு கொடுத்துள்ளதாகவும், இந்த உத்தரவு தொடர்பான இணையதள பதிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு தில்லுமுள்ளு நடந்திருப்பதாகவும், இது குறித்து தனியாக புகார் அளிக்கப்பட்டு அது தொடர்பான மெமோவையும் அவர் தாக்கல் செய்தார். எனவே மீண்டும் இந்த வழக்கை இதே அமர்வு விசாரிக்கக்கூடாது, நீங்கள் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு மீண்டும் விசாரிக்கிறீர்கள் எனவும் இதை விசாரிக்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒரு உத்தரவை திரும்பப் பெறுவதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லையா என கேள்வி எழுப்பினார்கள். உத்தரவில் நாங்கள் கையெழுத்து போடவில்லை, உத்தரவில் திருப்தி இல்லை என்றால் அந்த வழக்கை தன்னிச்சையாக மீண்டும் பட்டியலிட்டு விசாரிக்க எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்தார்கள். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் ரமேஷ் இந்த வழக்கில் இறுதி வாதம் முடிந்துவிட்டதாக கூறுவது தவறானது என்றும், அந்த தொழில்நுட்ப காரணங்களுக்காகவே ஏற்கனவே அந்த மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும், இந்த வழக்கில் நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கவில்லை என்றும் வாதத்தை முன்வைத்தார். இதையடுத்து இந்த அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.